பெரியாழ்வார் யசோதை எதிரிலே பார்த்தால் குட்டி கண்ணன் தளர்நடை நடந்து வா என்று கேட்டுக்கொண்டாள். நீ மட்டும் நடந்தா எனக்கு திருப்தி கிடையாது, கூடவே பலராமனும் நடந்து வர வேண்டும். ஒரு வெள்ளி மலை, மலையின் குட்டி, வெள்ளிமலை குட்டி நடந்து வருவது போல பலராமன் முன்னே நடந்து வரணும். கருப்பு மலை குட்டி நடந்து வருவது போல கண்ணபிரானே நீ பின்னே நடந்து வர வேண்டும். ரெண்டு மலை குட்டிகளும் நடந்து வருவதை பார்த்து அப்படியே ஒரு நிமிஷம் மனக்கண்ல நினைச்சு பாருங்க. ஒரு வெள்ளி மலைக்குட்டி ஆடி அசைஞ்சு நடந்து வருவது போல் பலராமன் நடந்து வருகிறார். பின்னே இன்னொரு சின்ன கருப்பு மலைக்குட்டி அது நன்றாக ஆடி அசைந்து வருவது போல் கண்ணபிரான் நடந்து வர ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டா. அஞ்சாம் பாட்டிலேயே நடந்தாச்சு. திருப்தியான பெரியாழ்வார் யசோதைய பார்த்து கேட்டான் கண்ணன். அவன் நடந்து வந்த பாதையை அப்படியே ஒரு நிமிஷம் பார்த்தாளாம் பெரியாழ்வார் யசோதை. பார்த்துட்டு சொன்னாலாம், திருப்தி இல்லைன்னா. நீ கேட்டபடி நடந்துட்டேனே, பலராமனோடு சேர்ந்து தளர்நடை நடந்துட்டேனே, ஏன் திருப்தி இல்லைன்னு கேட்டான் குட்டி கண்ணன். பெரியாழ்வார் யசோதை சொன்னா, டேய் நீ நடந்து வந்த சுவடையே காணுமேடா, உன்னுடைய திருவடி அடையாளம், நம்ம சொல்றோம் இல்லையா ஃபுட் பிரிண்ட்ஸ், காலடி சுவடு, அது பூமியில படலையேன்னா. அது பட்டா என்ன படலைன்னா என்ன, நடையழக பார்க்கணும்னு ஆசைப்பட்ட நடந்துட்டேனேன்னா. பெரியாழ்வார் யசோதை சொன்னா, அப்படி இல்லடா, பக்தர்கள் ஆசையோடு கேட்டால் அவர்களுக்காக நீ நடந்து வருவாய்ங்கிற நம்பிக்கை பக்தர்களுக்கு ஏற்படணும்னா அந்த சுவடு என்பது பூமியிலே படிந்திருக்க வேண்டும். அந்த சுவடை பார்க்கும் போது, கண்ணன் திருவடி சுவடை பார்க்கும் போது நம்மை நோக்கி கண்ணன் நடந்து வருகிறான்ங்கிற ஆனந்தம் ஏற்பட வேண்டாமா? நம்ம ஆத்துல ஸ்ரீ ஜெயந்தி கொண்டாட்டம்னா முதல் விஷயம் என்ன பண்றோம்? வீட்டு வாசலில் இருந்து நம்முடைய பூஜை அறை நோக்கி கண்ணனுடைய திருவடி சுவடுகளை மாவு கோலமாக போடுகிறோம் அல்லவா? என்ன காரணம்? என் வீட்டை நோக்கி கண்ணன் வந்தாங்கிறது மனசிலேயோ கண்ணிலேயோ பதிந்தால் மட்டும் போதாது, அது வீட்டின் தரையிலே பதிய வேண்டும், உன் திருவடி சுவடாக பதிந்திருக்க வேண்டும். ஆனா இவ்வளவு தூரம் நடந்த கிருஷ்ணா, உன் திருவடி சுவடு பதியாம இருக்கு. அதனால தரையிலே உன் திருவடி சுவடுகள் நன்றாக பதியும்படி மீண்டும் ஒரு முறை எங்களுக்காக நடந்து காட்டு. பெரியாழ்வார் யசோதை லேசில விடுறதா இல்ல, திருவடி சுவடு படும்படியாக நடக்க வேண்டும், மீண்டும் ஒரு முறை நடக்க வேண்டும் என்று கேட்கிறாள். இப்ப கிருஷ்ணன் என்ன பண்ணா? லட்சணை முத்திரை பதிக்கணும், அவ்வளவுதானே. முத்திரை பதிக்கிறேன், தரையில் மட்டும் இல்ல, இத கேட்டு இருக்க ஒத்தொத்தருடைய உள்ளத்திலும் இதோ சங்க சக்கர முதிரையை குறித்து நடக்கிறேன்னு கிருஷ்ணன் நடந்து இப்ப திருப்தியான்னா இல்லன்ட்டா பெரியாழ்வார் யசோதை.